ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரயில் டிக்கெட் ரத்து செய்தால் எவ்வளவு பணம் திரும்ப கிடைக்கும்? முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் ரயில் சேவை முக்கியமான பொது போக்குவரத்து வசதியாகும். தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பயணம் செய்யும் நிலையில் இந்தியன் ரயில்வேஸ் பயணிகளுக்காக பல சலுகைகளையும் அதே நேரத்தில் கடுமையான முன்பதிவு மற்றும் ரத்து விதிகளையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. குறிப்பாக டிக்கெட் ரத்து செய்யும் போது முழு தொகையும் திரும்ப கிடைக்காது. ரத்து செய்யும் நேரத்தை பொறுத்தே ரீஃபண்ட் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக உறுதியான டிக்கெட்டை ரத்து செய்தால் வகுப்பை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்ட தொகை கழிக்கப்பட்டு மீதமுள்ள பணம் திருப்பி வழங்கப்படும். 48 மணி நேரத்திற்குள் ஆனால் 12 மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்தால் மொத்த கட்டணத்தில் இருந்து 25% பிடித்தம் செய்யப்படும். 12 மணி நேரத்திற்கு மற்றும் 4 மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்தால் 50% வரை கட்டணம் கழிக்கப்படும். ரயில் புறப்பட்ட பிறகு அல்லது குறிப்பிட்ட காலக்கெடு கடந்த பிறகு ரத்து செய்தால் பொதுவாக ரீஃபண்ட் கிடைக்காது. ஆனால் ரயில் சேவையை ரயில்வே தானாகவே ரத்து செய்தால் முழு தொகையும் திருப்பி வழங்கப்படும். ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்திருந்தால் ரீஃபண்ட் தொகை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். கவுண்டரில் டிக்கெட் எடுத்திருந்தால் டிக்கெட் நகலுடன் ரயில் நிலையத்தில் விண்ணப்பித்து பணத்தை பெற வேண்டும். பொதுவாக 90 நாட்களுக்குள் ரீஃபண்ட் வழங்கப்படும். எனவே அதிக தொகை திரும்ப பெற வேண்டுமெனில் டிக்கெட்டை முடிந்தவரை விரைவாக ரத்து செய்வது நல்லது என ரயில்வே துறை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கெட்டை ரத்து செய்தால் இந்த ஒரு டைம் இருக்கு, இந்த டயத்துக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. 25% பிடித்தம் செய்யப்படும். இப்போ ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ரத்து செஞ்சீங்கன்னா 25% தான் பிடிப்பாங்க. இதே 12 மணி நேரத்துக்கு மற்றும் 4 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு 1.5 hour 16 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா 50% வரை கட்டணம் கழிக்கப்படும். இதே ரயில் புறப்படுறப்ப நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ₹1 கூட கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரயிலில் பயணம் செய்கிற எல்லோரும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா முன்னே இருந்தது இதே இந்தியன் ரயில்வே ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் தொகையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றின விளக்கம் இந்த வீடியோவில் முழுவதும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரயில் பயணிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேறொரு தகவலில் சந்திப்போம்.